ஃப்ரைடே ஈவினிங் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையும் ப்ரெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். முட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்கிறதுக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டு இது கூட 3/4 டம்ளர் பால், 2 ஸ்பூன் சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தோசை பேனில் பட்டர் இல்லைனா கீ ரெண்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து இந்த பாலை நல்லா டிப் பண்ணிவிட்டு தோசை பேனில் சேர்த்து 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டீஸ்க்கும் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் சுகர் லைட்டாக கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறுபடியும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருக்குனாங்க. ஸோ செஞ்சு கொடுத்தாச்சு. இதை சாப்பிட்டுட்டுங்க கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேலே பசிக்கவே இல்லை. இப்போ தான் தெரியுது ஃபாரின்லலாம் ஏன் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைட் பை சைட் அப்படியே நெய் காய்ச்சுற வேலையுமே செஞ்சுட்டு இருந்தேன். நெய் காய்ச்சறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லாம் நினச்சிட்டு இருப்பேன். இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது இவ்வளோ ஒரு சிம்பிளான டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம்.